1008 சாயில் ப்ராஜெக்டோட சத்யாவன் எக்ஸ்பெடிஷன் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சு வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது. இன்னைக்கு ஒரு அழைப்புதல், அதாவது க்ரோ, கிரீக் மற்றும் பங்காளூரில் மண் எடுக்க சொல்லி ஒரு கால்ஸ் வந்துச்சு. அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவர் இன்னைக்கு நிறைவேற்றுங்க சொன்னார். அவசரமாக போயிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற கோயில் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்கலாம், வாங்க செக் அவுட் பண்ணுவோம். கிளாந்தான் எக்ஸ்பெடிஷன் முடிஞ்சு இந்த ஒரு டவுன் பாதையாக தான் நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பட் மண் எடுக்க முடியாத ஒரு ரீசன் என்னன்னா, சரியான அடமலை. இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். முதல் எடுக்க போகிற ஒரு ஆலயம் எதுன்னு பார்த்தோமா, ஸ்ரீ சுப்பிரமணிய தேவஸ்தானம் பங்காளூர் க்ரோ பேரா. இந்த ஆலயம் சென்டர் ஆஃப் டவுனில் இருக்குது. இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஆலயமாக தான் திகழ்து. இந்த ஆலயம் பக்கத்திலே பார்த்தோமா ஒரு தமிழ் பள்ளி, மிகப்பெரிய தமிழ் பள்ளி ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது நான் பெரும் பாக்கியமாக தான் கருதுகிறேன். காரணம், நம்மளோட முருகராச்ச வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. முருகரோட தரிசன வழியாக அடுத்தடுத்த ஆலயத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு பிடி மண் கிடச்சுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தோடு தான் மூவ் ஆன் பண்ணேன். இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிற ஆலயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் அதுவும் பழங்காலத்து ஆலயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நூற்றி 71வது ஆலயம் ஸ்ரீ சக்தி முனீஸ்வரர் கம்போங்பாரு பங்காளூர் க்ரோ பேரா. முதலுள்ள முருகர் ஆலயத்துக்கு மேற்பகுதியிலே தான் இந்த ஆலயமே இருக்குது. இந்த ஆலயம் மலைமேட்டில் இருக்கிற அழகாக ஸ்ட்ரக்சர் வழியாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் பெரும் குலசாமி வழிபாடாக இருக்கிற சின்ன சின்ன ஆலயத்தை வச்சு தான் இங்கே வழிபட்டுக்கிட்டு வராங்க. முன்பு இந்த முனீஸ்வரர் ஒரு காட்டு பகுதியில் இருந்திருக்காரு. அந்த இடத்துல டெவலப்மெண்ட் பண்ணுறவாசி அந்த ஆலயத்தை தூக்கிட்டு இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மூலக்கடவுளாக சக்திக்கு பீடம் கொடுத்துட்டு இவர் தனியாக அமர்ந்திருக்காரு. இவர் பார்க்கும் போது ஏதோ ஒரு ராஜ கோபுரத்தில் உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்கும். அதே நேரத்தில் சிலையை பார்த்தீங்கன்னா பழமையான சிலை, முன்பு எப்படி செஞ்சாங்களோ அந்த சிலையை இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு உண்டான சிறப்புகள் நிறைய இருக்குது. காரணம், இந்த ஆலயமும் சரி முருகர் ஆலயமும் சரி இங்கே இருக்கிற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பும் அதே நேரத்தில் ஒற்றுமையும் இருக்குது. இதை பார்த்து பல ஊர்கள் கற்றுக்கணும்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மேக்சிமமான நல்ல விஷயத்தை கொடுக்கணும், கல்வி யாத்திரை செய்யணும், அந்தமாரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. இன்னமும் அந்த பழங்காலத்தை சக்தியை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் முன்பு உள்ள சக்தி. எவ்வளோ பெருசுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா. கரூ டவுன்லேருந்து 50 மினிட்ஸ் ஜேர்னிக்கு அந்தாண்ட இன்னொரு டவுன் வருது. அந்த இடம் பேர் கிளியான் இந்தான். கிளியான் இந்தான்லேயே 2 ஆலயம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முதல் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் ஆலயம் கிளியான் இந்தான் ஹூலு பேரா. இந்த ஆலயத்தில் வெறும் முனீஸ்வரர் மட்டும் இல்லை, காளியம்மனோட வழிபாடும் நடக்குது. இந்த ஆலயம் ஒரு மலை மேட்டில் இருக்குது. இருந்தபோதும் இந்த ஆலயமும் இந்த ஊர் மக்களும் இந்த இடமும் பார்த்தோமா ஈயலம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்பவும் பிஜி தீமா இன்னமும் மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற இந்தியர்களோட வரலாறு பார்த்தோமா, இவங்க மரம் வெட்டுறதுக்காக கொண்டு இங்கே தங்க வச்சுருக்காங்க. முன்பு ஒரு 100 குடும்பத்துக்கு மேலுக்கு இருந்தாங்களாம். அப்போ தான் இந்த ஆலயத்தை உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல வெறும் சைனீஸ் இந்தியன் மட்டும் இல்லை, இன்னமும் ஒராங் அஸ்லி இங்கே பார்க்க முடிச்சு. மலைமேட்டில் இருப்பாங்களாம். ஏனை ஏதாச்சும் வந்துருச்சுன்னா பட்டுனு கீழே இறங்கி வந்துடுவாங்களாம். இன்னமும் குத்த வச்சு உட்காரதை என்னால் பார்க்க முடிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன், நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. இது வரலாறு வாழ்ந்த ஒரு இடமா தான் இருக்குது. இதே இடத்துல இன்னொரு ஆலயம் இருக்குது. 173வது ஆலயம் நம்ம ப்ராஜெக்டில் சேர்க்கப்பட்டது ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் கிளியான் இந்தான் ஹூலு பேரா. இந்த ஆலயத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருந்தால் கூட மனசுக்கு ஒரு சிறிய அளவுக்காச்சும் கண்டிப்பாக வருத்தம் இருக்குது. இந்த ஆலயத்தில் இருக்க அம்மன் பழமையான ஒரு அம்மன் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இருந்த போதும் மக்கள் இல்லாத வாசி இந்த ஆலயம் பல நேரங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வர காலகட்டத்தில் இந்த ஆலயத்துக்கு பெரிய லெவலில் பூஜைகள் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்தமாரி ஆலயங்களில் கண்டிப்பாக பராமரிச்சுட்டு வரோம். காரணம், இடமும் இருக்குது, ஆலயமும் அழகாக இருக்குது. இந்த இளைஞர்கிட்ட கொடுத்து இதை வழி நடத்திட்டு வந்தாங்க. கண்டிப்பாக இந்த ஆலயம் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக தான் மாறும். இந்தமாரி வரலாறு வாழ்ந்த ஆலயத்தை இடிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, இடம் மாற்றக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு.
கரோ டு கிளியான் இன்தான் 15 நிமிஷம், கிளியான் இன்தான் டு கிரீக் ஏறத்தாழ 35லேருந்து 40 நிமிஷம். இந்த இடத்துக்கு 2 ஆலயத்தில் மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, முதல்ல வந்து முருகரோட ஆலயத்துக்கு தான் எடுக்க வந்திருந்தோம். ஆனால் இதே இடத்துல அம்மனோட ஆலயத்தில் ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம், கம்போங் ராமசாமி கிரீக் பேரா. 174வது ஆலயமாக இந்த இடத்துல தற்செயலா இல்லாத ஒரு ஆலயம் எங்கள் கண்ணில் தென்பட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குன்னு ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்தை பார்த்துருவாங்க, கண்டிப்பாக உங்களோட குலசாமி இவங்களா இருந்தாங்களா கண்டிப்பாக வந்து உங்களோட குலசாமி வந்து பார்த்துட்டு போங்க. இந்த ஆலயத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க வந்த ஆலயம்தான் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம், கம்போங் ராமசாமி கிரீக் பேரா. முருகர் கோயிலில் தொடங்கி கடைசியாக முருகர் கோயிலில் எண்டிங் பண்ணுறது தான் இன்னைக்குள்ள ஜேர்னி நினைக்கிறேன். இந்த முருகர் கோயிலில் வந்து தனியாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சுப்பிரமணியர் தான் நான் எல்லாம் பார்க்க முடிச்சு. ஏன்னா நான் போய் பூஜை பண்ணும் போது ஊர் மக்கள் யாருமே வரல, உடனடியாக பூஜை போட்டு பூசாரியும் கோயிலை வந்து அடைச்சிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால இங்கே இருக்கிற ஆலயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக பராமரிக்கிறதுக்கு மக்கள் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்கூலும் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தோமா ஒரு பெரிய டேவான் ஓராங் ராமாய் ஓராங் இந்தியாவோட இருக்குது. அது பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்தமாரி நம்மளுக்கு உண்டான சொத்துக்களை வந்து நம்ம பராமரித்தா மட்டும்தான் இது ஆலயத்தோட சொத்தாக மாறும், அந்த இடத்துல கம்யூனிட்டி பேஸாக சென்டராக உருவாகும். பட் இருந்த போது மக்கள் இல்லாத இடத்துல சில விஷயங்களை வந்து நம்மளால் வழி நடத்த முடியாது. இது வந்து மனசுக்கு கொஞ்சம் நிகழாத ஒரு விஷயமா இருந்தால் கூட இங்கே இருக்கிற மக்கள்லாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி இதுக்கு உண்டான ஒரு முடிவுகளை வந்து கொண்டு வரணும். நமது பள்ளி நமது தேர்வு மாதிரி, தமிழ் பள்ளி நமது தேர்வு மாதிரி நமது ஆலயமும் நமது தேர்வாக தான் இருக்கணும். நம்ம ஆலயத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம முன் வரணும். இந்த வேலையில் இந்த ஒரு புடி மண்ணை கொடுத்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ண திரு வேலன் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டேவன் ஓராரமாய் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ இல்லை இதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். யாராக இருந்தாலும் துச்சமாக சொல்லாதீங்க, குறையாக சொல்லாதீங்க. நடக்கிற விஷயம் நன்மைக்கே நினச்சிட்டு நம்மளோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவோம். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம் ஆலயத்துக்காக திரட்டப்படுற ஒரு பிடி மண். உங்களை அடுத்த எபிசோட் சந்திப்போம். இது சந்திரநாத் துரோணாச்சாரியா.